அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, ஆனா பையன் தமிழ்ல இவ்வளவு மார்க்கா? 10th ஸ்டாண்டர்ட்ல 500க்கு 490 மார்க் எடுத்துருக்கேன். தமிழ்ல 94 மார்க் எடுத்துருக்கேன். தமிழில் சாதனை செய்த பீகார் மண்ணின் மைந்தர். பீகாரி பையன் 94 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம்னா இது முன்னாடி நான் எங்க ஸ்கூல்ல எழுதின டெஸ்ட்ல 80+ மார்க் எடுத்தது இல்ல. பையன் தமிழ்ல பேச பேச அம்மா அப்பாவுடைய பெருமையை பாருங்க. என் டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ தமிழ்ல மட்டும் மார்க் எடுக்கணும்னா உங்களுக்கு டோட்டலே வராது, தமிழ்ல ஃபோக்கஸ் பண்ணு. அதனால நான் எக்ஸாம் கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேற எந்த சப்ஜெக்டும் படிக்காம தமிழ் மட்டும் தான் ஒரு மாசம் ஃபுல்லா படிச்சிருந்தேன். வந்தார வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஏராளமான மக்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து குடிபெயர்ந்து வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அச்சாணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி பீகார்ல இருந்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூருக்கு பக்கத்துல அத்திப்பட்டு கிராமத்துல வசிக்கிறவங்க தான் சுதீர் பாண்டே, குஷ்பு பாண்டே தம்பதி. இவங்களுடைய மகனான சௌரப் குமார் அவர்கள் தான் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல தமிழ்ல அதிகமான மார்க் எடுத்து சாதனை செய்திருக்காங்க. 500க்கு 490 மார்க் எடுத்தவங்க தமிழ்ல மட்டுமே 94 மார்க் எடுத்திருக்காங்க. பீகார்ல இருந்து 6வதுக்கு அப்புறமா வந்தவங்க 8வது வரைக்கும் இங்க அரசு பள்ளியில படிச்சு அதுக்கப்புறமா தமிழ்ல நல்ல மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாசம் தமிழ் மட்டுமே படிச்சிருந்திருக்காங்களா. தமிழ் வகுப்பு அப்படின்னாலே கடைசி பெஞ்ச்ல உட்கார்றவங்க பயத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு தமிழை இருக்க பிடிச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கிறது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. வட மாநிலத்திலிருந்து வந்த ஒரு மாணவன் தமிழ்ல இவ்வளவு மார்க் எடுத்து பள்ளியிலேயே 3வது இடம் பிடிச்சிருக்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்தான். செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் மற்றும் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.